அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அசோக் கந்தசாமி. ஸோ இந்த வீடியோ தொகுப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சிம்ம ராசி, சிம்ம லக்கணம், தமிழ் புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் சிம்மம் அப்படிங்கிற போதே வந்து என்னன்னாங்க, எல்லாத்துலேயும் நான் நம்பர் ஒன்னாக இருக்கணும். நான் ஒரு இடத்துல இருக்கேன்னா எனக்கு அவ்வளோ தூரம் மரியாதை வேண்டும். ஏன்னா நான் கரெக்டாக இருப்பேன், அவமானப்படுத்தக்கூடாது. ஸோ இப்படிங்கிறது ஒரு நேச்சுரலான ஒரு விஷயங்கள் வந்துடும். ஸோ அப்பேற்பட்ட ஒரு ராசியை லக்கணக்காரர்களை கடந்த ஒரு வருடமாக அவங்களுக்கு நடக்கிறதெல்லாம் பார்த்தா, அதாவது பேசாம நீ வெளிநாடே போயிரு சிவாஜிங்கிற மாதிரி தான். எனக்கு இந்த ஊர் இந்த இதே செட் ஆகாதுங்கிற மனநிலைகள் முதல்ல கொண்டுருக்கும். நம்ம பேசாம ஃபாரினே போயிடலாங்கிற அளவுக்கு அந்த ஒரு அளவுக்கு கொண்டுருப்பாங்க. ஏன்னா முதல்ல திடீர் விபத்துக்களை சந்திச்சதுல அதிகபட்சமா இருக்கக்கூடியதுல ஒரு 50% இந்த சிம்ம லக்கணக்காரர்கள். ராசியை தாண்டி லக்கணம், ராசி வேறு லக்கணம் வேறு. ஒரு சில சிம்ம ராசி சிம்ம லக்கணம் இருந்தால் கண்டிப்பாக ஒரு விபத்தை செஞ்சிருக்கணும், இல்லை விபத்துக்கு மாறா ஒரு இழப்பை சந்திச்சிருக்கணும். ஸோ அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்பும் கொடுத்துருக்குது 9 குரு. ஸோ அப்ப என்ன, போன வருஷத்துக்கு முன்னத்த வருஷம் நான் ஒரு வார்த்தை சொன்னது பெரிய பிரச்சனையாகி அது இந்த அளவுக்கு வந்து நிற்குது. இந்த வருஷம் என்னாச்சு, குடும்பத்துக்குள்ள அந்த பிரச்சனையாகி எனக்கு வருமானமும் வரல, தொடர்ந்து பிரச்சனையாகவும் இருக்கு, நிம்மதியே இல்லை குடும்பத்துல அப்படிங்கிற சொல்றதுல அதிகமா. இதுலயும் வந்து இந்த வாஸ்து தவறா இருக்கக்கூடிய வீட்டமைப்புல குடும்பமே பிரிஞ்சிருக்கும். ஸோ யாரோட வீட்டில் கிழக்கு மூடப்பட்டு இருக்கிறதோ அவர்களுக்கு சிம்ம லக்கணக்காரர்களாக இருக்கும்போது இந்த டைம்ல பெரும் பிரச்சனைகளை கொண்டு வந்து சேர்த்திருக்கு. ஸோ அதான் நான் எப்பவுமே சொல்றேன், வாஸ்துனா வந்து புது வீடு கட்டுறதை எப்பதான் பார்க்கணும், அதை பார்த்துட்டு 4 மூலை 4 இருந்தா போதும்னு நினைக்கிறேன். அப்படி இல்லை. 7 சனி. ஸோ பார்க்குறவன் எல்லாமே நமக்கு வந்து பிரச்சனை பண்ற மாதிரி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கோ இல்லை உங்க மாமனார் மாமியார்களுக்கோ வந்து பார்த்தீங்கன்னா காலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக்சர் ஆகுது, அடிபடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கும். ஒரு தவறுதலான ஒரு வாக்குறுதிகளை கொடுத்து ஒரு பெரும் பிரச்சனை சிக்கல்களில் சிக்கியிருப்பீர்கள். கண்டிப்பாக ஒரு தவறான முதலீடுகளும் போயிருக்கும். அந்த முதலீடுக்கு இப்போ வரைக்கும் கடன் கட்டுற மாதிரியான சூழலும் கொண்டு போய் விட்டுருக்கும். சார் இப்போ என்னதான் சார் பிரச்சனை, எனக்கு அதை தாண்டி தொழிலே பணம் கம்மியா இருந்ததுல சார், தொழிலே முடங்குது அப்படின்னு யாராவது சொன்னீங்கன்னா, உங்களுக்கு கண்ணியில உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க. கண்ணிலையும் ரிஷபத்திலேயே சனின்னு ஒண்ணு இருக்கு. உங்க ஜாதகத்துல ஓப்பன் பண்ணீங்கன்னா 12 கட்டம் இருக்கு பாத்தீங்களா, அதுல ராசின்னு போட்டிருக்கிறதுல எடுத்து பாருங்க, ரிஷபத்துல சனி இருக்கா இல்ல கண்ணியில சனி இருக்காங்க. தொழில் இழுத்து மூடுற அளவுக்கு போயிருக்கு. இதுல விதிவிலக்கு யாருன்னு பாத்தீங்கன்னா, லாயர், அட்வொகேட், அந்த ஆன்மீக ரிலேட்டட் ஸ்டோர் வச்சிருக்கிறவங்க, ஆன்மீக பொருட்கள் விற்கிறவங்க, இவங்கெல்லாம் தான் விதிவிலக்கு. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த பாதிப்பு பெருசா இருந்திருக்காது. பட் இருந்தாலும் குடும்பத்துக்குள்ள ஒரு நிம்மதி இல்லாம ஒரு பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும். கொடுத்த வாக்கு வந்து காப்பாற்ற முடியாத சூழலை விடுவாரு சார். நல்ல ஒரு வார்த்தை சொன்னா டான்னு போய் நிற்பேன் சார் அந்த இடத்துல. கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து ஒரு நிமிஷம் மாற விட மாட்டேன். ஒரு வார்த்தை சொன்னா கரெக்டா இருக்கு. சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா, அவர் ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர். அவர் எப்போ பொழுதுமே நம்மகிட்ட வந்து ஜாமக்கூல் பிரச்சனை கேட்கறது வழக்கம். அவர் ஒரு ரிட்டையர் ஆகிட்டார். இப்போ கேட்குறாரு, எனக்கு ஒரு 30 நாட்களுக்குள்ள எனக்கு வர வேண்டிய பணம் வந்துருமா அப்படின்னு கேட்குறாரு. சரிங்க சார் பார்த்தலான்னு ஜாம்பக்கூல் பிரச்சனை போடுறோம். சார் பணம் வர்றதுக்கான வாய்ப்பே தெரியலையே அப்படின்னு. இவர் ஒரு ஃப்ளாட் மாதிரி போட்டு அதை வந்து விற்றுருக்காரு. ஐ மீன் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க. ஆல்ரெடி டிலே ஆகி போச்சு. பட் இந்த வாட்டி ஷுவர் ஷார்ட்டாக தந்துடும் சார் 30 நாள். அதை பேஸ் பண்ணி இவர் இன்னொரு சைடில் வாக்கு கொடுத்துருக்காரு. அதை வந்தாதான் சார் நான் கொடுக்க முடியும், இது வரலைன்னா எனக்கு பேரு கெட்டு போயிருமே, நான் வேணா இன்னொரு நாள் கூப்பிட்டு கேட்கணுமா சார் பிரச்சனைங்கிறாரு. பிரச்சனை ஒன்று சொல்லிச்சுன்னா சொன்னதுதான். நீங்கள் என்னன்னா தெளிவாக அவங்ககிட்டையும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவங்க என்ன டேட் சொல்கிறாங்களோ அதை திருப்பி அங்கே ரீகன்ஃபார்ம். சார் ரீகன்ஃபார்ம் அங்கே பண்ண முடியாது, நம்ம நினச்ச மாதிரிலாம் பேச முடியாது அப்படிங்கிறது. சார் இதுதான் சார் வருது, இதில் மாற்று கருத்து இல்லை. சரி சார்னு வச்சிடறாரு. திரும்ப ஒரு 10 நாள் கழிச்சு கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு சார் கூப்பிட்டு ஒரு 3 மாசம் டைம் கேட்குறாங்க சார் அப்படின்னு. சார் அதான் சொன்ன பிரசனம் 30 நாள்ல வராதுன்னு சொன்ன மாதிரி வரல, அதனால என்னங்க கன்ஃபார்ம் தானே அப்படின்னு. சார் 30 நாள் அந்த 3 மாசம் போச்சுன்னா என்ன திரும்பி அங்கே கட்ட முடியாது சார், எனக்கு ஜாதகத்துல அசிங்கப்படுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பாருங்க சார். இப்போ ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜாதகம் பார்த்தாப்புல. ஆமாம் சார் இது மாதிரி கொடுத்த அவர் சிம்ம லக்னம், கொடுத்த வாக்கை மீறி போகிற மாதிரி தான் இருக்குது, நான் அதுக்கு தான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிடுங்க அப்படின்னு. அதை எப்படி சார் சொல்கிற கஷ்டமாக இருக்குது, நீங்கள் இப்போ சொல்கிற கஷ்டப்பட்டீங்கன்னா அப்போ வந்து
உங்களுக்கு தான் பேரு கெட்டு போகிற மாதிரியான சூழல் வந்துடும். அதனால் பண்ணுங்கன்னு சொல்லி நம்ம வழிகாட்டுதல் மேலே ஒரு கைடன்ஸ் பண்ணி அவங்ககிட்ட இந்த மாதிரி எக்ஸாக்டாக இந்த மாதிரி நடந்துச்சு, இந்த மாதிரி போயிட்டு இருக்கு நல்லா சொல்லி அதோடைய விஷயம்லாம் சொல்லி அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கான விஷயமும் இவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காம்பன்சேட் பண்ணுறேன்னா சொல்லி கிளியர் ஆகி இப்போ அது நடந்துச்சு. ஏன் அப்படி சொல்ல வரேன்னா ஒரு சிம்ம லக்கணம். அப்போ என்னன்னா கொடுத்த வாக்கு தப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அது நம்ம பிரசனமும் ஜாதகத்திலையும் துல்லியமாக கண்டுபிடிச்சிடலாம். இது எல்லாத்துக்கும் வரணுங்கிறது கிடையாது, பயந்துக்க வேண்டாம். உங்களுக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி உங்களுடைய ஜாதகத்தில் எந்த பாவத்திலிருந்து நடக்குது, என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்குது, ஸோ அதோடைய கிரக சேர்க்கைகள் வந்து எப்படி இருக்குங்கிறது எல்லாமே வைத்து தான் கரெக்டாக சொல்ல வேண்டும். சரி, வரக்கூடிய ஆண்டுகள் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பாக ஒரு புது தொழில் செய்வீங்க, தொழிலில் முன்னேற்றம் கிடைக்கும். பட் வருமானம் கம்மியாக இருக்கும். தொழிலில் புது தொழில் பண்ணலான்னு ஆரம்பிப்பீங்க, அடுத்தடுத்த ஸ்டெப்பு கொண்டு போவீங்க. அதை கொஞ்சம் அற்புதமான வாய்ப்புகள் கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி தான் உங்களுக்கு இருக்குது. 10 குரு வரப்போறாரு மே 1க்கு அப்புறம். ஸோ அதனால் வந்து என்னென்னா ஒரு இடம் கொஞ்சம் சொல்லுவாங்களே எப்படிப்பா பிஸ்னஸ் போகுதுன்னா கொஞ்சம் சுமாராக போகுதுப்பா, எப்படிப்பா வேலைன்னா வேலையில் கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருக்குது அப்படின்னு. அதனால் பயந்துக்கக்கூடிய வேலைகள் எதுவுமே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். உங்களுடைய ஜாதகத்தில் கண்ணிலேயோ ரிஷபத்திலேயோ சனி இல்லாத பட்சத்தில், சனி இருந்தால் ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? அதில் உங்களுக்கு ஏதாவது விளக்கம் வேணும் என்றால் கீழே இருக்க நம்பரில் தொடர்பு கொண்டு செக் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியான வழிமுறைப்படி நீங்கள் நடந்து கொள்ளலாம். ஸோ இந்த வீடியோ பதிப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.